தேவ நாமம் மகிமைப்படுவதாக. பவுலின் ஆத்தும பாரமுள்ள ஜெபம். பவுல் எப்படி ஆத்தும பாரத்தோடு ஜெபிச்சாரு அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உதாரணமாக ரோமர் 10:1 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் அதிகமாக ஜெபிச்சார். அவருடைய இருதயத்தின் விருப்பமும் அதுதான் இருந்துச்சு. அவருடைய ஜபமும் அவருடைய விண்ணப்பமும் அவருடைய விடுதலும் அதுதான் இருந்துச்சு. எப்படியாவது இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்புறமா 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. அவர் ஒவ்வொரு நாளும் அநேக மக்களை சந்தித்து அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொன்னார். எல்லா இடங்கள்லையுமே போன எல்லா இடத்துலையுமே பவுல் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டார், எப்படி பாடுபட்டார், எப்படி அவர் உயிர் தெரிந்தான்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக அறிவித்தார். சொல்கிறாரு, நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாக இருந்தால் எனக்கு ஐயோ. ஒவ்வொருத்தரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். குட் நியூஸ், நற்செய்தி அறிவிக்கிறது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்குது. இயேசு எனக்காக பிறந்தார், அவர் எனக்காக மரித்தார், அவர் திரும்ப வருவார் அப்படின்றத நல்ல செய்தியை உலகம் முழுக்க கெட்ட செய்தி நிறைய பரவி இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு 100 கெட்ட செய்தியாக இருக்குது. ஆனால் நம்மளை கர்த்தர் எதுக்காக தெரிந்து கொண்டார்னா நற்செய்தி அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார். பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாத இருந்தால் எனக்கு ஐயோ. ஒவ்வொரு நாளும் நம்ம நல்ல செய்தினா இயேசு உனக்காக பிறந்தார், இயேசு உன் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டார், இயேசு உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், இயேசு உன் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், அவர் உனக்காக மரித்தார், அவர் உனக்காக தான் மீண்டும் வருவார், உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய விடுதலையாக்கார். அப்படி நல்ல செய்தியை நம்ம டெய்லி ஒரு 10 பேருக்காவது சொல்லணும். பவுல் சொல்கிறது போல் நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் நமக்கு ஐயோ ஐயோயோ அப்படின்னு ஆகிடும். டெய்லி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசங்கிக்கணும். அது மட்டும் இல்லை, அவர் எப்படி ஆத்மா பாரத்தோடு ஜெபிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடர்களுக்கும் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அநேக ஜாதி ஜனங்களுக்கு, கிரேக்கருக்கு, அந்நியர்களுக்கு, ஞானிகளுக்கு, மூடர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சுவிசேஷம் சொல்ல கடனாளிகளாக நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அப்புறம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கூட நான் வெட்கப்படேன். நீ ஒரு கிறிஸ்தவனா? ஆமாம், நான் கிறிஸ்தவங்க தான். நீங்கள் ஊழியக்காரர்? ஆமாம், நான் ஊழியக்காரன் தான். நீங்கள் ஊழிய செய்யணும்? ஆமாம், ஊழிய சார். இல்லைங்க, நான் இப்போ தாங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொடுத்து வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம ராஜாவோட பிள்ளைகள், கர்த்தரோட பிள்ளைகள், உலகத்தை படித்த தெய்வத்தோட பிள்ளைகள் நம்ம. அதனால் நம்ம எந்த சூழ்நிலையுமே வெட்கப்பட்டு போகக்கூடாது. அப்புறமா எதுக்காக அவர் ஜெபிக்கிறார் பார்த்தீங்கன்னா, ஆத்ம பாரத்தோடு எருசலேம் துவங்கி இவ்விருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கிக்கணுமா. எல்லா இடங்களிலுமே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாக பிரசங்கிக்கணும்னு அவருக்கு ஆத்ம பாரத்தோடு சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்கள்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் ஆடுகிறேன். எங்கேயோ குக்கிராமங்களில் இயேசு அறியாத மக்கள் எவ்வளோ பேர் வாழ்வாங்க. வடதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் போய் சுவிசேஷ அறிவிக்கும்படி தான் நான் நாடுகிறேன். இதெல்லாம் பவுல் ஆத்ம பாரத்தோடு ஜெபிச்சது. இன்றைக்கி நம்மளும் அந்த ஜபத்தை நம்ம சொல்லி நம்மளும் அந்த ஜபத்தை மட்டும் நம்ம ஜெபிக்கலாம். கொலேசியர் 1:28 சொல்கிறாரு, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படியாக நான் போராடி பிரயாசப்படுகிறேன். பவுல் தீமத்தை உருவாக்குறார், தீத்து உருவாக்குறார், எப்போ உருவாக்குறாரு. ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்துவுக்குள்ளே அவள் வளர்க்குறாரு, ஊன்ற கட்டுக்கிறாரு, அவங்கள தேறினவனாக நிறுத்துகிறாரு. நம்ம மூலமாக அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது கிறிஸ்துவின் பக்கமாக உருவாக்கப்படணும். அதுக்காக நம்ம போராடி பிரயாசப்படணும். அப்புறம் சொல்கிறாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஒரு பெண்ணு கர்ப்ப வேதனை படுறது எந்த அளவுக்கு பிரசவ வலின்றது மரண வலி. ஆனால் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே உருவாகும் அளவு நான் என்ன பண்ணுறேன், கர்ப்ப வேதனை படுறேன். அப்போது நம்ம மூலமாக ஒருத்தருக்குடைய உள்ளத்தில் கிறிஸ்து பிறக்க வைக்கிறது தான் ரொம்ப பெரிய பாக்கியம். குழந்தை பிறந்துச்சு, கல்யாணம் ஆனோம், குழந்தை பிறந்துச்சு, வளர்ந்துச்சு, எல்லாம் இல்லை. ஆனால் நம்ம மூலமாக இன்னொருத்தருக்குள்ளே ஏசப்பாவை சொல்லி அவங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகும் அளவுக்கு நம்ம கர்ப்ப வேதனைப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். அப்புறம் ரோமர் 9 சொல்கிறாரு, மாம்சத்தின் இனத்தராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவோடு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் விரும்புகிறேன். அநேகருக்கு இவர் தான் முன்மாதிரியாக சொல்கிறாரு. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் பாடுபடுகிற பாத்திரம், நான் அநேகருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய பாத்திரம்னு சொல்லிட்டு அவர் அநேகருக்காக பண்ணுறாரு.
அது மாத்திரம் இல்லை, நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை நானே எல்லோருக்கும் அடிமையாக்கினேன். ஆமாம், நம்ம அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நம்மளை முன்மாதிரியாக வச்சு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவ முன்மாதிரியாக வச்சு சொல்லி நான் தான் பெரிய ஆள் இல்லை, கிறிஸ்து தான் பெரிய ஆள், கிறிஸ்து தான் எனக்காக ஜீவனை கொடுத்தார், கிறிஸ்து தான் மரித்தார், கிறிஸ்து தான் சிலுவை சுமந்தார், கிறிஸ்து தான் உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் சொல்லிட்டு நம்ம அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நம்ம என்ன பண்ணணுமா, எல்லாருக்கும் அவரை அடிமையாக்கிறேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாத 2 தீமோத்தேயு 2:9 சொல்கிறாரு, இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். பவுல் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. கடலில் வந்த மோசம், நிர்வாணத்தால் மோசம், பசி, பட்டினி, 39 அடிகள், ஏறக்குறைய 40க்கு 1 குறைவாக 5 முறை மிலாற்றினால் அடிக்கப்பட்டேன் அப்படின்னு அநேக பாடுபட்டார் பவுல். அப்படிப்பட்ட சொல்கிறாரு, நான் சுவிசேஷத்துக்காக பாதகனை போல கட்டப்பட்டு துன்பத்தை நான் என்ன பண்ணுறேன், அனுபவிக்கிறேன். எல்லா சபைகளை குறித்து உண்டாக்குற கவலை தான் நாள்தோறும் இருக்குது. அவருக்கு வேறு எந்த கவலையுமே சொல்லலைங்க. சபைகளை குறித்த கவலை தான் என் நாள்தோறும் இருக்குது. ஏன்னா சபை தான் இயேசு கிறிஸ்து வரும்போது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். சபையில் தான் கிறிஸ்து வெளிப்படுவார். சபை தான் மணவாட்டியாகிய சபை தான் தேவனுக்கு பிரியமானது. அப்போது அவருடைய கவலையெல்லாம் என்னன்னா, சோத்து பாரம் கிடையாது, மற்ற பாரம் கிடையாது, கடன் பாரம், பிள்ளைகளை வளர்க்குறது பாரம், அப்புறம் வீடு வாங்கன்னு பாரம், இப்படி அதே பாரம்லாம் இல்லை. அவர் சொல்கிறாரு, சபையை குறித்த பாரம் தான் என்ன நாள்தோறும் இருக்குது. நம்ம சபைக்காக ஜெபிச்சா, சபைக்காக நம்ம வேண்டிக் கொண்டா, சபைக்காக பண்ணால் நம்ம குடும்பத்தை பற்றி கவலைப்படுவார். அதான் சொல்கிறாரு, எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சொல்கிறார், நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக என்ன பண்ணுறேன், அநேக காரியங்களை நான் அறிவிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கூட பவுலை போல் அநேக காரியங்களுக்காக என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நம்ம மூலமாக தேவன் நம்ம மகிமைப்படும். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்குதுன்னு போல் சொல்வது போல் நம்மளும் அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு ஆத்துமா பாரத்தை கொடுப்பாரு. பாகாலுக்கு முழங்கால் படிடாத 7000 மக்களை இன்னும் நம்ம தேசத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத அநேக மக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை அறியாத அநேக மக்களுக்கு நம்ம ஜெபிக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நம்ம மூலமாக ஒரு பெரிய அறுவடையை செய்வார். அது அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவுன்னு ஏசப்பா சொன்னது போல் அந்த அறுவடைக்கு நம்ம ஒரு ஆட்களாக இருக்கும்போது, நான் ஒரு ஆளாக இருக்கும்படி நம்மளை தேவன் கையில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா. அல்லேலூயா.